ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த அனிம் பேர் தான் இந்த டேஞ்சர் இன் மை ஹார்ட். இந்த அனிம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லவ் தான். நீங்கள் லவ் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனிம் பிடிக்கும், மறக்காமல் பார்த்துருங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்துட்டு இந்த அனிமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் நம்ம ஸ்கூல்லேயே லவ் பண்ணிருக்கலாமே, லவ் பண்ணாமல் வந்துட்டோமேனு. அனிமை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் நிறைய ஸ்பாய்லர் பண்ணலாம் விரும்பல, அதனால் சுருக்கமாக மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா ஹீரோ பேர் வந்து இச்சிகாவா கியோட்டோரோ. நம்ம ஹீரோவை வெளியே பார்க்குறவங்களும் என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னா ஒரு ஷை பர்சன், யார்ட்டையும் பேச மாட்டோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் தெரியும் அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ கில்லர் மைண்ட் ஓடிட்டு இருக்குன்னு. அவனோட கிளாஸில் இருக்கிற யார் கூடயும் பேச மாட்டான், யார் கூடயும் பழக மாட்டான், தனியாக தான் இருப்பான். அது எது வரைக்கும்னா ஆனா ஏமடான்னு அவனோட கிளாஸ்மேட்டை பார்க்குற வரைக்கும் தான். இந்த ஆனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஹீரோயின். அதே அனிம்குள்ளே பார்த்தோம்னா ஆனா வந்து ஒரு மாடலுங்க. மாடல்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் ஆனாவும் அழகாக தான் இருப்பாள். அவள் என்னதான் மாடலாக இருந்து அழகாக இருந்தாலுமே கூட அவள் சந்தோஷமாக இருந்து கியோட்டோரை பார்த்ததே இல்லைங்க. அதனாலேயே என்னமோ தெரியல கியோட்டோராவுக்கு ஆனாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆனாவை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கே தெரியாமல் இவன் ஆனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட அவன் சொன்னது கிடையாது. ஒரு வழியாக இவன் ஆனா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் ஆனா கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவனோட கிளாஸ் கேர்ள்ஸும் இவங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீன் அப்படியே கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. கிளாஸில் அழகாக ஒரு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு ஒரு பையன் மட்டும் லவ் பண்ண மாட்டான். அதே மாதிரி தான் நம்ம கியோட்டோராவுக்கும் நடக்குது. அவனோட ஃப்ரெண்டு அடாச்சி அப்படிங்கிறவனும் ஆனாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம கியோட்டோரா தான் பொதுவாகவே ஷை பர்சன் ஆச்சு. இவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு போய் ஆனா கிட்ட லவ் சொல்லிடுறான். ஆனால் ஆனா அவனோட லவ் அக்செப்ட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிடுவா. அப்போவே நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஆனாவும் அவளுக்கே தெரியாமல் கியோட்டோரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கியோட்டோரா ஆனா கூட வெளியே போயிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக கியோட்டோரோட அக்கா வந்து ஆனாவை பார்த்துருவா. பார்த்துட்டு அவளோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணிடுவா. ஆனாவும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவா. இதே மாதிரி வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மழை வந்துருச்சு. அப்போ ஆனா வீடு பக்கத்தில் இருந்ததுனால ஆனா வீட்டுக்கு கியோட்டோராவும் போயிட்டான். கியோட்டோரா ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க வீட்டில் யாருமே இல்லை. கியோட்டோராவும் ஆனா மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் உடனே அனிமே 18+ நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, கியோட்டோரா எப்படி ஆனாவோட அப்பா அம்மா கூட க்ளோஸ் ஆகுறான், ஆனாட்ட எப்படி லவ்வை சொல்கிறான், இதுக்கிடையில் ஸ்கூல் ட்ரிப்லாம் நடக்கும், அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அனிம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. நான் அனிம் நேம் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்து டெலிகிராமில் டைப் பண்ணி சேனல் லிங்க் எடுத்துக்கங்க. அனிம் உண்மையிலேயே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். நார்மலாக 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த அனிம் ஜெனரலாக சொல்லணும் அப்படின்னா லவ், ரொமான்ஸ் அண்டு காமெடி மூணுமே இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.